நிருபங்கள், யோவான் எழுதின நிருபங்கள், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் என்று 3 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அதில் அவர் எழுதின 2வது நிருபத்தை, 2 யோவான் எழுதின நிருபத்தை நாம் இந்த நாளில் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த புத்தகத்தை நாம் எப்படி தியானிக்க போகிறோம் என்று சொன்னால் 2 விதங்களில் தியானிக்க போகிறோம். ஒன்று, எழுத்துக்குரிய பிரகாரமாக தியானிக்க போகிறோம். எழுத்துக்குரிய பிரகாரமாக லிட்டரலி இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறோ அதன்படி அதை தியானிக்க போகிறோம். அது லிட்ரல் மெடிடேஷன், எழுத்துக்குரிய பிரகாரமாக நாம் தியானிக்க போகிறது. அடுத்தபடியாக ஸ்பிரிச்சுவலி அதை நாம் தியானிக்க போகிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். ஒரு பக்கம் எழுத்துக்குரிய பிரகாரமாகவும் இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த புத்தகத்தை சொல்லணும்னு சொன்னாக்கா, புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள்ல 27 புத்தகங்கள் இருக்குது. அந்த 27 புத்தகங்கள்லேயே மிகவும் சிறிய புத்தகம் எதுன்னு சொன்னாக்கா இந்த புத்தகம் தான், 2 யோவான் எழுதின நிருபம் தான். இன்னும் சொல்ல போனா வேதத்தில் உள்ள 66 புத்தகங்கள்ல, என்டையர் பைபிள்ல இருக்கிற 66 புக்ஸ்ல விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் புக், எது ரொம்ப சின்ன புக்கு 66 புத்தகங்கள்ல என்று சொன்னால் அது இந்த 2 யோவான் எழுதின நிருபம் தான். காரணம், இது ஒரே ஒரு அதிகாரம் வெறும் 13 வசனங்கள் மட்டுமே கொண்டது. ஒரு அதிகாரமும் 13 வசனங்களை மாத்திரம் கொண்டதா இருக்கிறது. அதனால இதுதான் இருக்கிற என்டையர் பைபிள்ல இருக்கிற த வெரி ஸ்மாலஸ்ட் புக், த ஓன்லி ஸ்மாலஸ்ட் புக்னு சொன்னாக்கா அது இந்த 2 யோவான் எழுதின நிருபமாகத்தான் இருக்குது. ஸோ இந்த இது நிருபம்னாக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிருபம்னாக்கா என்ன? கடிதம். ஸோ இது யோவான் அப்போஸ்தலன் அவர் அம்மாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணிக்காக எழுதுறாரு. ஸோ யோவான் யாரு அப்படின்னு பார்த்தாக்கா, அவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 சீஷர்களில் இவரும் ஒருத்தர். இயேசுக்கு மிகவும் அன்பா இருந்த சீஷன் இவர் தான். சரிங்களா? அப்புறமா அந்த த கிரைஸ்ட் அண்ட் த லாஸ்ட் சப்பர், அதாவது கடைசி அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் போது இயேசு கிறிஸ்துனுடைய மார்பில சாய்ந்து கொண்டிருந்த அந்த அன்புள்ள சீஷன் யாருன்னு சொன்னாக்கா யோவான் தான். அல்லேலூயா. ஸோ ஆனா இந்த நிருபங்கள்ல அவர் தன்னை எப்படியாக வெளிப்படுத்தி கொள்கிறார் என்று சொன்னால், நிருபங்களை யாருக்கு எழுதினாரு? இவர் திருசபைக்கும் அப்படி இல்லைனாக்கா தனி நபருக்கும் எழுதியிருக்கிறார். நிருபங்கள்ல இவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்திருக்கிறாருனாக்கா, மூப்பனாகிய யோவான், சபையினுடைய மூப்பனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஸோ இந்த லெட்டருக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னாக்கா, நம்ம பாஷையில சொல்லணும்னா இது எப்படி எழுதியிருக்கிறாரு? அன்புள்ள அம்மாளுக்கு மூப்பனாகிய யோவான், மூப்பனாகிய நான் எழுதி கொள்ளுகிறது என்னவென்றால், நான் இங்க நலம் நீங்க அங்க நலமா நம்ம எழுதுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அன்புள்ள அம்மாளுக்கு மூப்பனாகிய யோவான் இந்த கடிதத்தை எழுதுறார். அல்லேலூயா. ஸோ இந்த அம்மாள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, இது அங்க இருக்கிற லோக்கல் சர்ச், அதாவது உள்ளூர்ல இருக்கிற ஒரு சபையில இருக்கிற ஒரு மதிப்பிற்குரிய கனம் பொருந்திய ஒரு தாயாருக்கு, ஒரு பெண்மணிக்கு. ஏன்னாக்கா அவர் அந்த கடிதத்தை எழுதும் போது அம்மாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் என்று எழுதுகிறார். அப்போ அந்த அம்மாள் யாருன்னு சொன்னாக்கா, அவங்க ஒரு தாயாரா இருக்கலாம், அந்த திருசபையில ஒரு மூப்பரா கூட அவங்க இருக்கலாம், இல்ல திருசபை அவங்களுடைய தலைமைத்துவத்துல நடத்துகிறதா கூட இருக்கலாம். ஸோ அம்மாளுக்கு என்று சொல்லி எழுதுகிறார். ஸோ இந்த அம்மாள் என்று சொன்னால் யாருன்னு சொன்னாக்கா, எழுத்துக்குரிய பிரகாரமா பார்த்தா அங்க இருக்கிற உள்ளூர் சபையில, லோக்கல் சர்ச்சில் இருக்கிற ஒரு மதிப்புக்குரிய, மிகவும் கனத்துக்குரிய ஒரு பெண்மணியாக இருக்கிறார், ஒரு தாயாராக இருக்கிறார். சரிங்களா? சரி, இது ஆவிக்குரிய பிரகாரமா யாரு அப்படின்னு சொன்னாக்கா, ஆவிக்குரிய பிரகாரமாக இதை ஒரு திருசபைக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. அம்மாள் என்று சொன்னால் அது யாரை குறிக்கிறது? த நியூ டெஸ்டமெண்ட் சர்ச், புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கிறது. அவளுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது அது யாரை குறிக்கிறது? த பீப்புள் இன் த சர்ச், த பீப்புள் ஆஃப் த காட். ஸோ தேவ ஜனங்களே, தேவ மக்களை அது குறிக்கிறது. அல்லேலூயா. ஸோ இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த புத்தகத்தை எழுதியது யாரு? எழுத்துக்குரிய பிரகாரமாக பார்த்தா யோவான் அப்போஸ்தலன் தான் எழுதுனது.
ஒருவேளை அவரே இதை எழுதியிருக்கலாம், இல்ல அவர் சொல்ல அவருடைய சீஷருங்க யாராவது ஒருத்தர் எழுதியிருக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்படியோ, ஆனா வேத புத்தகத்துல என்ன இருக்குதுன்னாக்கா, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் தான் இருக்குது. ஸோ இதை என்னுடைய ஆசிரியர் லிட்ரலி பார்க்கும்போது, எழுத்துக்குரிய பிரகாரமா பார்க்கும்போது, இதை எழுதியவர் யோவான் அப்போஸ்தலன் தான். ஆவிக்குரிய பிரகாரமா இதை எழுதுனது யாருங்க? ஆவிக்குரிய பிரகாரமா ஆவியானவர் தான். வேதத்துக்கு ஆசிரியரே ஆவியானவர் தான். சோ அப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த புத்தகத்தை எழுதியவர் பரிசுத்த ஆவியானவர். எழுத்துக்குரிய பிரகாரமாக எழுதுந்து யாருன்னு சொன்னாக்கா, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுறார். சரி, இதுல இருக்கிற சில முன்னுரை பகுதிகளை நாம பார்க்கலாம். இதுல அம்மாள் என்று சொன்னா யாருன்னு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? அம்மாள்னா யாரு? எழுத்துக்குரிய பிரகாரமா பார்த்தாக்கா, அங்க இருக்கிற ஒரு லோக்கல் சர்ச்சில் இருக்கிற ஒரு கனம் பொருந்திய ஒரு தாயார, ஒரு பெண்மணியை குறிக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக அது புதிய ஏற்பாட்டு சபையும், புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற தேவ ஜனங்களையும் குறிக்கிறது. அல்லேலூயா. சோ வசனம் 13 கடைசி வசனத்துல பார்க்கும்போது, அந்த கடைசி வசனத்தை படிக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட உன் சகோதரியின் பிள்ளைகள் என்று உணர் நபரை சொல்றார். உன் சகோதரியின் பிள்ளைகள். அப்ப அந்த சகோதரி யாரா இருக்க முடியும்னு சொன்னாக்கா, இந்த அம்மாளுக்கு உடன் பிறந்த சகோதரியா இருக்க முடியும், சிஸ்டர். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆவிக்குரிய பிரகாரமாக அது மற்றொரு கிளை சபையாக இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். சரி, இதுல இந்த யோவானை குறித்து பார்க்கும்போது, இவருக்கு அப்போஸ்தலன் ஆகிய யோவான் என்று மாத்திரமல்ல, அன்பின் அப்போஸ்தலன் என்று கூட சொல்லப்படுது. இவர் பேருனா அன்பின் அப்போஸ்தலன். அல்லேலூயா. எதுக்காக இவர் அன்பின் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுதுன்னு சொன்னாக்கா, அன்பை குறித்து அதிகமா சொன்னவர் இவர் தான். அல்லேலூயா. அவரு எழுதின புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள்ல அதிகமான புத்தகங்கள்ல எழுதினவர் யாருன்னு சொன்னாக்கா, அதிகமான புத்தகங்களை எழுதுனது யாரு? புதிய ஏற்பாட்டுல பவுல் எழுதினார். எத்தனை? 13 புத்தகங்களையோ 14 புத்தகங்களையோ எழுதுறாரு. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா, பவுலுக்கு அடுத்தபடியா அதிகமான புத்தகங்களை எழுதினவர் யாருன்னு சொன்னாக்கா, இந்த யோவான் அப்போஸ்தலன் தான் அதிகமான புத்தகங்களை எழுதுறாரு. இவர் எத்தனை புத்தகங்களை மொத்தமா எழுதியிருக்கிறாருன்னு சொன்னாக்கா, 5 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஒன்று யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் சுவிசேஷம். அது யாருக்காக எழுதினாருன்னு சொன்னாக்கா, அகில உலகத்துக்கும், முழு உலகத்துக்கும், என்டையர் வேர்ல்டுக்கு ரட்சிப்பு, மீட்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அந்த சுவிசேஷத்தை எழுதினார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடியா 3 நிருபங்களை எழுதுறார். நிருபங்கள் யாருக்காக எழுதப்படுகிறது? ஒன்று திருசபைக்காக இருக்கலாம், இல்லைனாக்கா தனி நபருக்காக இருக்கலாம். திருசபைக்காகவும் தனி நபருக்காகவும் அவர் எழுதிய எத்தனை நிருபங்கள்? 3 நிருபங்கள். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் என்று சொல்லி கடைசியா அவர் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அது எதுன்னு சொன்னாக்கா, வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் அல்ல, அது விசேஷம். சுவிசேஷன்றது வேற, விசேஷன்றது வேற. அல்லேலூயா. சோ வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுறாரு. அது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். அது யாருக்காக எழுதுனாக்கா, அகில உலகத்துக்கும் இனி வரப்போகிற காரியங்களை குறித்து தெளிவாக எழுதியவர். அல்லேலூயா. சோ அதுக்கு தான் ஜான் த டிவைன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமான, பவுலுக்கு அடுத்தபடியா அதிகமான புத்தகங்களை எழுதியவர் இவர் தான். ஸ்தோத்திரம். இவருக்கு எதுக்காக அன்பின் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிறது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த 5 நிருபங்களிலையும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அன்பை குறித்து ஒரு வார்த்தையாவது அவர் கண்டிப்பா சொல்லியே இருப்பார். அன்பை குறித்து சொல்லாம இருந்ததே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அங்க 3:16 எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் இல்லைங்களா? தேவன் தாமே தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில், அந்த அன்பு எவ்வளவுன்றது அவர் தான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை குறித்து வெளிப்படுத்துறார். அதே சுவிசேஷ புத்தகத்துல இன்னொரு இடத்துல சொல்லாரு, தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு ஒருவர் இடத்திலும் இல்லை என்றார். அல்லேலூயா. சோ 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் நிருபங்களை பார்க்கும்போது 1 யோவான்ல சொல்றாரு, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது.
என்று சொல்லி அன்பை குறித்து சொல்றார். இந்த இடத்துல வந்து அவர் அன்பை குறித்து 2 யோவான்லயும் வந்து சொல்லி இருக்கிறார். அதையும் நாம பார்க்கலாம். 3 யோவான்ல கூட சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல எடுத்துக்கும் போது அது நினைக்கிற எபேசு சபை, முதலாவது சபை வந்து எபேசு சபை. அங்க சபைக்கு வந்து அந்த உபதேசத்தை சொல்லும் போது அங்க வந்து நீ உன்னிடத்துல இந்த நிறைகள் இருக்குதுன்ட்டு எல்லாம் சொல்லிட்டு உங்ககிட்ட ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை இருக்குது. அது என்னன்னு சொன்னாக்கா, ஆதியில கொண்டிருந்த அன்பை. அன்புன்றது வந்து அவருக்கு எப்பயுமே வந்து மிகவும் பொருத்தமானது இல்லைங்களா? யோவான் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? யோவான் என்று சொன்னாலுமே அன்புன்னு தான் அர்த்தம். கிருபைன்னு சொல்லுவாங்க. அந்த கிருபைனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, தேவனுடைய பெரிதான அன்பு. தேவனுடைய பெரிதான அன்பை பெற்றவர் யாருன்னு சொன்னாக்கா இந்த யோவான் தான். அல்லேலூயா. அதுக்காகத்தான் அவருக்கு அன்பின் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிறது. ஈவன் இந்த நிருபங்கள்ல வந்து பார்க்கும்போது அநேகர் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து, அந்த நற்செய்தி குறித்து வெவ்வேறாக சொன்னார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லும் போது அவர் ராஜா என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தினார். யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர் பெரியவராக இருப்பார். அல்லேலூயா. ஆனாக்கா இங்க யோவான் வந்து சொல்லும் போது அவரை குறித்து ஜீவ வார்த்தை என்று சொல்லுகிறார், மெய்யான ஒலி என்று சொல்லுகிறார், ஜீவன் வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார், அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லும் போது என்னன்னு சொல்றாரு? அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி தெளிவாக சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியா சரி, இதனுடைய ஆசிரியர் வந்து சொல்லிட்டா. ஆசிரியர் யாரு? 2 பேர். லிட்டரலி யோவான், ஸ்பிரிச்சுவலி பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா இது எழுதப்பட்ட காலம், டேட் ஆஃப் ரிட்டன். இது எப்போ எழுதப்பட்டது இந்த புத்தகம் என்று சொன்னால் ஏடி 90 95 சிலர் வந்து ஏடி 90 தான் இதை எழுதுன்னு சொல்றாங்க. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், இது 3 நிருபங்களையும் எழுதினவர் யோவான் தான். இது எந்த காலகட்டத்தில் எழுதினாருன்னு சொன்னாக்கா, கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பின் 90களிலிருந்து 95. ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஏடி 90 தான் 3 எழுதினாருன்றாங்க. சில பேர் ஏடி 90 95 வரைக்கும் 1 யோவான 2 யோவான எழுதினாரு, ஏடி 90 வந்து 3 யோவான் எழுதினாருன்னு சொல்றாங்க. எது எப்படியோ கிறிஸ்துவுக்கு பின்னாடி தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. சரியா? எழுதப்பட்ட இடம் எதுன்னு சொன்னாக்கா, த பிளேஸ் ஆஃப் ரிட்டன், எழுதப்பட்ட இடம் வந்து தெரியல. ஓகே. ஸோ அடுத்தபடியா இந்த புத்தகத்துல சொல்லப்படுற சத்தியம் என்ன? வாட் இஸ் த மெசேஜ் தட் வி கேன் கெட் ஃப்ரம் திஸ் புக்? இந்த புத்தகத்தினுடைய செய்தி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இன்றைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவையான முக்கியமான செய்திகளை வந்து அவர் சொல்றார். 3 காரியங்களை குறித்து சொல்றார். ஒன்று வந்து சத்தியத்துல நடந்து கொள், 2வது வந்து அன்பிலே நடந்து கொள், 3வது சொல்லும் போது வஞ்சகர்களுக்கு, கள்ள கிறிஸ்துகளுக்கு, கள்ள போதகர்களுக்கு, துருபதேசங்களுக்கு, அந்தி கிறிஸ்துவுக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த புத்தகத்தினுடைய செய்தினா 3 காரியம் தான். அன்புல நட, சத்தியத்துல நட, அன்புல நட, வஞ்சகரை குறித்து, கள்ளர்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு திருசபைக்கு மிகவும் தேவையான ஒரு உபதேசத்தை இதுல அடக்கி வச்சிருக்கிறார். இந்த புத்தகத்தை வந்து எழுத்துக்குரிய பிரகாரமா பார்த்தாக்க எல்லாருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்னாதான் இருக்கும். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இதே புத்தகத்தை வந்து மனம் எடுக்கும் போது வேற மாதிரி இருக்கும், வீடியோன்னு எடுக்கும் போது வேறையா இருக்கும், நீங்க யாருன்னா வந்து எடுக்கும்போது வேறையா இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கார். அவர் எனக்கு என்ன வெளிப்படுத்தின காரியங்களை தான் நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியா ஸோ இதனுடைய அவுட்லைன் பார்க்கலாம். நான் சொன்ன இந்த புத்தகத்தினுடைய செய்தி என்னன்றது, அது எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி இந்த அவுட்லைன் முடிச்ச பிறகு நம்ம சொல்லலாம். அவுட்லைன்னா என்னங்க, இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு, இதுல வந்து என்னென்ன காரியங்கள் வந்து பிரித்து நாம படிக்க முடியும் என்று சொல்லும்போது, முதலாவது வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு 4 or 5 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து முன்னுரை வாழ்த்து. முதல் பகுதி வந்து முன்னுரை வாழ்த்து.
இன்ட்ரடக்ஷன், த ஓப்பனிங் கிரீட்டிங்ஸ். அது வசனம் 1-3 வரைக்கும், 1-3 வரைக்கும். அடுத்தபடியா வாக் இன் ட்ரூத் அண்ட் லவ், மொத்தமா சேர்த்து வாக் இன் ட்ரூத் அண்ட் லவ் என்று எடுத்துக்கணும்னாக்கா அது வசனம் 4-6 வரைக்கும், வசனம் 4-6 வரைக்கும். இல்ல அதை பிரிச்சு நம்ம படிக்கணும்னு சொன்னாக்கா வசனம் 4 மட்டுமே எதை குறிக்குதுன்னு சொன்னாக்கா சத்திய நடக்கைக்கு பாராட்டு. வசனம் 4 சத்தியத்துல நடக்கிறதை குறித்து பாராட்டு தெரிவிக்கிறார், சத்திய நடக்கைக்கு பாராட்டு. அதுக்கு அடுத்தபடியா வசனம் 5-6 எதை குறிக்குதுன்னு சொன்னாக்கா அன்பிலே நடக்க அறிவுரை. சத்திய நடக்கைக்கு பாராட்டு வசனம் 4. 5-6 எதை குறிக்குதுன்னு சொன்னாக்கா அன்பிலே நடக்க அறிவுரை. வசனம் 7-11 வரைக்கும், வசனம் 7-11 வரைக்கும் வஞ்சகர் பற்றிய எச்சரிப்பு. வஞ்சகர் பற்றிய எச்சரிப்பு. வஞ்சகர்னாக்கா என்ன? ஏமாத்துறவங்க. அல்லேலூயா. அவங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவங்கள பத்தின எச்சரிப்பு செய்தியை கொடுக்கிறார். கடைசியா வசனம் 12-13 அது முடிவுரை வாழ்த்து. முடிவுரை வாழ்த்து. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னாக்கா கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஆண்டவர் தான் உதவி செய்யணும். நம்ம ரிவர்ஸ்ல இருந்து போயிடலாம். சரிங்களா? முன்னுரையில இருந்து வர்றதுக்கு பதிலா முடிவுரையில இருந்து போயிடலாம் நம்ம. சரிங்களா? ஃபர்ஸ்ட் முடிவுரை பார்ட் எடுத்துக்கலாம். எத்தனை வசனம் இருக்குது முடிவுரையில? 2 வசனம், வசனம் 12-13. சரிங்களா? சரி, வசனம் 12-13 சரி, வசனம் 12 படிக்கலாம். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும் அவைகள் எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களிடத்தில் முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். ஆமென். இந்த இடத்துல உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்துல முகமுகமாய் பேசலாம் என்று இருக்கிறேன். அது எதை குறிக்கிறது? இன்னைக்கு கர்த்தருடைய சாயலை நாம எப்படியா பார்த்துன்னு இருக்கிறோம்? ஒரு நிழலை போல, ஆவியா இருக்கிற கர்த்தரை ஒரு நிழலை போல அவருடைய சாயலை கண்டு சந்தோஷப்படுகிறோம். ஆனா ஒரு நாள்ல நாம் நம்முடைய தேவனை இயேசு கிறிஸ்துவ எப்படி சந்திக்க போகிறோம் சொன்னாக்கா முகமுகமாய் சந்திக்க போகிறோம். அப்போ நம்மளுடைய சந்தோஷம், இப்ப வாழ்ந்துக்கிற இந்த சந்தோஷம் அந்த நாளில் எப்படியா இருக்கும்? பூரணப்படும், நிறைவாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முகமுகமாய் பேசும்போது பார்க்கும்போது நம்மளுடைய சந்தோஷம் என்னவா இருக்குதுன்னு சொன்னாக்கா அது நிறைவா இருக்கிறது, அது பூரணப்பட்டதா இருக்கிறது. சோ அந்த நிறைவான சந்தோஷத்தை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும்? ஒண்ணு, அவருடைய ரகசிய வருகையிலே நாம் உயிரோடு இருக்கும் பொழுது. அல்லேலூயா. அப்பொழுது நாம் அவரை முகமுகமாய் சந்தித்து நம்மளுடைய சந்தோஷம் நிறைவாகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஓட்டத்தின் முடிவு, நம்மளுடைய ஜீவிய காலம் முடிந்து நாம் மரணத்தின் வழியாக பரலோகத்துக்கு போகும்போது அங்க அவரை முகமுகமாய் சந்தித்து அப்பொழுது நம்மளுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கலாம். அப்போ இந்த உலக பிரகாரமான எந்த பாரங்களும் நம்மளுடைய சிந்தையிலே வராது அவரை பார்க்கும்போது. அல்லேலூயா. அவரை முகமுகமாய் தரிசிக்கும் போது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. 13 வசனத்தை படிக்கலாம். வசனம் 13. தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். சகோதரியின் பிள்ளைகள் நான் ஏற்கனவே சொன்னேன். இது யாருன்னு சொன்னாக்கா வசனம் 2ல சொல்லப்பட்ட அம்மாள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உடன் பிறந்த சகோதரியா இருக்கலாம். எழுத்துக்குரிய பிரகாரமா, ஆவிக்குரிய பிரகாரமா அது ஒரு லோக்கல் சர்ச்சுன்னு சொன்னாக்கா அதனுடைய கிளை சபையாக இது இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். முடிவரை வாழ்த்து முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுல டவுட் எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வசனம் 7-11 வரைக்கும் படிக்கலாம். அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். ஆமென். இந்த வசனத்துல அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்பட்டது. அந்தி கிறிஸ்துன்றது இங்க எதை குறிக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை முடிந்த பிற்பாடு அதற்கு பின்பு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம் வரப்போகுது. அதை குறித்து சொல்லுதா?
நான் கேட்கிற கேள்வி தெளிவா இருக்குதுங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகை, 2வது வருகை வந்து ரகசிய வருகை ஒண்ணு இருக்குது, பகிரங்க வருகை இருக்குது. அந்த ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதன் பின்பு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலம் வந்து வரும். அந்த அந்தி கிறிஸ்துவ தான் இந்த வசனம் 7 வந்து சொல்லப்படுகிறதான்னு கேட்கிறேன். புரியுதுங்களா? அந்த அந்தி கிறிஸ்துவ பத்தி சொல்லப்படல. இது யாருன்னு சொன்னாக்கா, கிறிஸ்துவனுடைய உபதேசங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், இல்ல கிறிஸ்துவனுடைய கட்டளை பிரமாணங்களை மீறி யார் நடக்கிறாங்களோ, அதை வழி விலகி வந்து யார் போறாங்களோ அவங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வஞ்சகர், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துகள், அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்பட்டு சொல்றது புரியுதுங்களா? கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன இருக்குதோ அதை வந்து டீவியேட் பண்ணி டைவர்ட் பண்ணி வேற ஒரு சத்தியத்துல நடத்துறாங்க பாரு. இல்லைன்னா அவருடைய கட்டளை பிரமாணங்களை மீறி யார் நடக்கிறாங்களோ, அதை யார் மறுதளிக்கிறாங்களோ, கிறிஸ்து மாமிசத்துல வந்த கிறிஸ்துவை யார் மறுதளிக்கிறாங்களோ அவங்க தான் வஞ்சகர். அவங்களுக்கு கூட என்னன்னு பேருனாக்கா அந்தி கிறிஸ்து தான் பேரு. ஆனா இனி வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை குறித்து இங்க சொல்லப்படல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை எச்சரிக்கையா இருங்கள். அந்த அந்தி கிறிஸ்துகளை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். எதுக்காகனாக்கா நம்மளுடைய செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி. பூரண பலன்னாக்கா என்னங்க? முழு பலன். அதுதான் என்ன? நான் கேட்கிற கேள்வியில ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்ததான் கேட்கிறேன். ஓகேங்களா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அதுதான் பூரண பலன். இதுவரைக்கும் நாம கிரியை செய்து வந்து நிற்க எதுக்காகன்னு சொன்னாக்கா அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆனா அதை அடையக்கூடாத படிக்கு நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு அநேக கள்ள கிறிஸ்துகள், கள்ள போதகர்கள், துருபதேசங்கள் வந்து பரம்பி திரிஞ்சு நிற்குது. எங்க ஒரு இடத்துல சத்தியம், உண்மை, அன்பு இருக்குமோ அது எப்படியாவது அழிக்க வந்து சத்துரு வந்து எதிர்த்து நிற்பான். அநேக வஞ்சகங்களை வந்து எழுப்பி விடுவான். ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் குவாலிட்டி வந்தா இமிடியேட்டா வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு டூப்ளிகேட் வந்து ஸோ அந்த டூப்ளிகேட் என்னன்னாக்கா அந்த ஒரிஜினாலிட்டியை அழிக்கணும்ன்றது எண்ணத்துல தான் அது வர்றது. அல்லேலூயா. ஸோ அந்த பூரண பலனாகிய நித்திய ஜீவன் அதுதான் நம்மளுடைய நிரந்தரமான சொத்து, சுதந்திரம், எல்லாமே அதுதான். அதை நாம இழந்து போகும்படிக்கு கிரியை செய்கிறவங்க தான் இந்த வஞ்சகர். அல்லேலூயா. அதை வந்து நாம இழந்து போக கூடாது. அதுக்காக நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்த வசனம். இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்றாரு பாரு. அந்த அந்தி கிறிஸ்துனா யாருன்னாக்கா கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுச்சுங்களா? கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திராமல் அதை மீறி யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. அல்லேலூயா. அந்த பூரண பலன் எது? நாம் அடைய போகிற நித்திய ஜீவன். அது எல்லாமே நம்ம தான். அல்லேலூயா. எல்லாருமே நித்திய ஜீவன் இல்லைன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை. நித்திய ஜீவன் இருந்த மற்ற எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கலாம். அடுத்த வசனம். ஆமென். இந்த இடத்துல 3 விஷயம் சொல்றாரு. உங்கள் வீட்டுகளிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருந்தோ, அப்படி சொல்லுகிறோம் அவனுடைய துர்க்கிரைகள்ல பங்குள்ள இருக்கிறான். சோ அப்படி நீ பண்ணிட்டாக்கா துர்க்கிரைகள்ல உனக்கு பங்கு, அதோட கூட நித்தியத்துல எங்க பங்கு? நரகத்துல பங்கு. இங்கேயும் பங்கு, அங்கேயும் பங்கு உனக்கு. இது டெம்பரரி, அது பர்மனன்ட். நித்திய நரகத்திலயும் வந்து அவனுக்கு பங்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கும் கிடைக்கும். உங்கள் வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளாமல். ஏன் அப்படி சொல்றாரு? வீடுகளில் ஏற்றுக்கொண்டா என்ன? அவங்க வந்து கால் வச்சாலுமே தரித்திரம் பிடிச்ச மாதிரி, சனியம் பிடிச்ச மாதிரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீடுகள்லன்ட்டு ஏன் குறிப்பா சொல்றாங்க? வீட்டுக்கு அழைச்சாக்கா அவங்க வந்து விருந்தாளிங்க. விருந்தாளிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்?
விருந்து கொடுப்போம், விருந்து செய்தே செய்வோம், நல்லவங்களோ கெட்டவங்களோ. ஆனா இவங்க கள்ள உபதேசக்காரர், கள்ள போதகர், இவங்க அந்தி கிறிஸ்துன்னு தெரிஞ்சாக்கா அப்படிப்பட்ட விருந்து நீங்க கொடுக்க கூடாதுன்றது தான் வந்து இங்க சொல்லப்பட்ட சத்தியம். அப்படி நீ சொன்னினாக்கா கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ வீணடிச்ச மாதிரி அதுக்குரிய தண்டனை நீ அனுபவிக்குன்றது. அல்லேலூயா. வீட்டுல அவங்கள கூப்பிடாத, தண்ணி கொடுக்காத, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்காத, சாப்பாடு எதுவுமே விருந்தே அவங்களுக்கு போடக்கூடாது. கடவுள் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு நீ செலவு பண்ண கூடாதுன்றது ஆவியானவர் எச்சரிக்கிறார். அப்படி நீ செலவு பண்ணாக்கா அந்த பணம் வந்து ஊழியத்துக்காக செலவு பண்ணது இல்ல, வீணா செலவு பண்ணது. கடவுள் அதுக்கு உங்ககிட்ட வந்து நிச்சயமா கணக்கு கேட்பான். அல்லேலூயா. அடுத்த வசனம். இல்ல அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இல்லைங்களா? 7 to 11 முடிஞ்சிச்சு. இப்போ 4, 5, 6 இருக்குது, அது சொல்லிடலாம். முன்னுரைக்கு வந்துடலாம். முன்னுரை படி. அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் திருவையும் இரக்கமும் சாந்தமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களுக்கு ஆமென். இந்த இடத்துல வந்து வசனம் 2 சொல்றாரு தெரிந்து கொள்ளப்பட்டவளும், வசனம் 1 சொல்றாரு நேசிக்கப்பட்டவள். சோ இந்த அம்மாள் வந்து யாரு? இந்த புதிய ஏற்பாட்டு சபை வந்து யாரு? முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்டது, 2வது வந்து நேசிக்கப்பட்டவள். எப்படின்னா இடத்துல நேசிக்கப்பட்டவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அது யாரை குறிக்குதுன்னு சொன்னாக்கா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட நம்மை தான் குறிக்கிறது. அல்லேலூயா. நம்மெல்லாம் யாரு? கர்த்தரால நேசிக்கப்பட்டவங்க, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இங்க இந்த இப்படிப்பட்ட இடத்துல வந்து உக்காந்து இருக்கிறோம். இன்னும் நம்மளை போல ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஏன் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு சொன்னாக்கா அவங்க வந்து இன்னும் தெரிந்து கொள்ளப்படல. பட் நம்மள வந்து தேவன் தெரிந்து கொண்டார். ஸோ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட நாம தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் நேசிக்கப்பட்டவர்களும். எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டார், எப்பொழுது நேசித்தார் என்று சொன்னால் உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் நேசிக்கப்பட்டவர்களும். இது டைம் வேற ஆயிடுச்சு. சரி, வசனம் 4 படிங்க. ஆமென். சந்தோஷப்பட்டேன். உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. சோ ஒரு திருச்சபைன்னு சொன்னாக்க இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம கூடியிருக்கிறோம். இதுல கூட ஒரு சிறு கூட்ட ஜனம் தான் வந்து உண்மையாவ சத்தியத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதை நான் சொல்ல, கர்த்தருடைய வசனம் சொல்லுது. நான் சொல்ல தகுதி இல்லை. நானே அப்படி நடக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். நான் யாரும் நியாயம் விசாரிக்கல. வசனம் வந்து எப்படி சொன்னா, இவ்வளோ பெரிய கூட்டத்துல ஒரு சிலர் கூட்டம் தான் வந்து சத்தியத்தின்படி நடக்கிறவங்களா இருக்காங்க. அப்போ மற்றவங்க எல்லாம் என்ன இருக்கிறாங்க? they are on the way. அந்த சத்தியத்தின் வழியில நடக்கிறதுக்கு வந்து கியூல நின்னுக்கிறாங்க. 1 by 1 அவங்களும் வந்து வருவாங்க. எப்போன்னு சொன்னாக்கா இப்படிப்பட்ட சத்தியங்களை, உபதேசங்களை நாம கேட்க கேட்க நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வந்து மறுமலர்ச்சி உண்டாகும், நமக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும். அப்போ சிலராய் இருக்கிற நாம பலராக மாறுவோம், பலரா இருக்கிற நாம ஒரு காலத்துல எல்லோருமாக மாறுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். சரி, இப்போ இவர் சொல்றாரு, நான் புதிய கற்பனை எழுதாமல் ஆதி முதல் கேட்ட கற்பனை என்று சொல்கிறார். ஏன்னா நீங்க ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். சோ அது எதை குறிக்குது? இந்த இடத்துல வந்து ஒரு கிளாரிபிகேஷன் வந்து வேணும். இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்துல சொல்லும் போது
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களிடத்தில் இருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்றார். அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல யோவான் சொல்றாரு, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று புதிய கட்டளையா சொல்லாம ஆதி முதல் நாம கேட்ட கற்பனையை தான் நான் உங்களுக்கு சொல்றேன்றார். இதுனா இது ஒண்ணுக்கு ஒண்ணு வசனம் எதிர்மறையா இருக்குது. ஸோ ஓல்டு டெஸ்டமெண்ட் பிரகாரம் அன்பின் கட்டளைனாக்கா உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நீ நேசின்றது தான், சரியா? ஆனா புதிய ஏற்பாட்டு கட்டளையில இயேசு கிறிஸ்து சொன்னது, நான் உங்களை நேசிப்பது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிங்கள் என்று சொன்னார். இப்போ இந்த இடத்துல யோவான் சொல்றது எந்த கட்டளை? ஓல்ட் டெஸ்டமெண்ட் கமெண்டா, நியூ டெஸ்டமெண்ட் கமெண்டா? ஸோ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஒரு சில பிரமாணங்களை அப்படியே வைத்தார், ஒரு சில பிரமாணங்களை மாற்றினார். அல்லேலூயா. விபச்சாரம் இருப்பாயாக, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மாத்துறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இச்சையோட பார்த்தாலுமே செய்தாயிடுச்சுன்னார். கொலை செய்யாதிருப்பாயாக, நான் உங்களுக்கு சொல்கிறேன், மாற்றுகிறார். சகோதரனை நீ கோவப்பட்டு எரிச்சல் அடைந்தினாக்கா எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்ப அப்படின்னு நான் சொல்லுகிறேன், நான் சொல்லி. ஸோ அந்த மாதிரி இந்த அன்பின் கட்டளை அதுக்கு ஒரு அளவில்லாம இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து தன்னை அளவாக வைத்து சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். சரி, இதோட கூட முடிக்கலாம். இதுல ஆழமான ஒரு சத்தியம் இருக்குது. அதை கர்த்தருக்கு சித்தமானால் வேற ஒரு நாள்ல நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.